மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பாஜக தலைவர் என்ன சொல்றா தெரியுமா? நீங்க 6000 கொடுத்தது காணாது 10,000 வேணும். நீ யார்கிட்ட கேட்கிற? அதெல்லாம் தெரியாது, 10,000 வேணும். நான் வந்து முதலமைச்சர் இது என்ன? ஆகவே அவர் பேசுவது என்னன்னு தெரியாது. நம்ம என்ன சொல்றோம்? மத்திய ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி தரல, நாங்க கேட்கிறோம். ரெண்டும் பேரிழப்பு பேரிடர், ஆனா நிதி தரல. நீங்க தரணும் கோஷம் வைக்கிறோம், கடிதம் எழுதுறாரு. மத்திய அமைச்சர்லாம் வந்து இங்க வந்து பார்த்துட்டு போறாங்க. ஆனா பதில் ஒண்ணும் இல்லை, ஒரு பதில் இல்லை, ஒரு நிதியும் தரல. நம்முடைய சொந்த நிதியை வச்சு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தற்காலிக நிவாரணம், எல்லா சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது, பாலங்கள் சீரமைக்கப்பட்டுள்ளது, நிரந்தர நிதிக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த 25ஆம் தேதி வராரு முதலமைச்சர். எதுக்கு வர்றாரு? வெள்ள நிவாரணம் கொடுக்க வர்றாரு. பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கும் மீன்பிடி படகுகள் பாதிக்கப்பட்டது, மீன் வலை இழந்தவர்களுக்கு, அதுபோல வீடு இழந்தவர்களுக்கு வீடு கட்ட 4 லட்சம் ரூபாய், பராமரிக்க 2 லட்சம் ரூபாய் என்று அவர் அறிவித்த அத்துணை அந்த திட்டங்களையும் அமல்படுத்துவதற்காக, தொடங்கி வைப்பதற்காக, மக்களுக்கு பயன்பாடு கொண்டு வருவதற்காக வர்றாரு 25ஆம் தேதி. எல்லாமே தமிழக அரசின் சொந்த நிதி, எந்த நிதியும் தரல ஒன்றிய அரசு. ஆனா அதெல்லாம் பத்தி பேசாம அவங்க பாட்டு வாய்க்கு வந்த பேசிட்டு என்ன அவங்க நினைக்காங்கன்னா, நம்ம பேசிட்டு அதெல்லாம் பரப்பி விடுவோம். இந்த சாதனை நம்முடைய தளபதியார் ஸ்டாலின் அவருடைய சாதனை மறைத்து விடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் 1000 பேர்கள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாதுன்றது தெரியல. நேற்று கூட சபையில் முதலமைச்சர் தான் சொன்னார், 1000 கைகள் வைத்து நீங்க மறைத்தாலும் ஆதவனை மறக்க முடியாது, உதயசூரியனை மறைக்க முடியாதுன்னு சொன்னார். அதுதான் உண்மை. ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்க என்னன்னாலும் போய் சொல்லிட்டு போகலாம், நான் சொன்னதே செய்வேன், செய்வதை செய்யக்கூடிய அரசுன்னு சொல்லிட்டு 25ஆம் தேதி அந்த வீல் ஃபெஸ்ட் தொடங்கி வைக்கும் போது இன்னைக்கு இதே நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து வெள்ள நிவாரணமும் மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வர போறார், அளிக்க போகிறார் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல மகளிருக்கு பொற்காலமே சொல்லலாம். மகளிருக்கு பொற்காலம் நம்முடைய தளபதியாரின் ஆட்சி. 1,15,16,000 பேருக்கு மகளிர் உரிமை கொடுத்திருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள். அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. எல்லா பெண்களுக்கும் அவருடைய அக்கௌண்ட்ல வரவைக்கப்படுகிறது, எல்லா பெண்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது சொல்லும் போது அந்த பெண்கள் வந்து எவ்வளவு முக்கியமானவங்க. அவர்கள் தான் அந்த பெண் சமுதாயம் முன்னேறினாலே தமிழ் சமுதாயம் முன்னேறும். அவர்கள் சுய சார்போடு இருப்பார்கள். பொருளாதார ஒரு என்ன சொல்றது, அவருக்கு வசதி கிடைக்கும், பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும், கையில பணப்புழக்கம் இருக்கும். அந்த பெண்களுக்கு யாரையும் நம்பி இருக்க வேண்டியதில்லை. மாசம் ஸ்டாலின் ஐயா போடுறாரு 1000 ரூபாய், நான் வந்து என் பிள்ளைகளுக்கு செலவழிப்பேன், ஆஸ்பத்திரிக்கு செலவழிப்பேன், என் வீட்டை பார்த்துக்குவேன், நான் நல்லா இருப்பேன்ற மாதிரி பெண்களுக்கு தன்னம்பிக்கை அளித்துள்ள திட்டம் அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம். அதே போல உண்மை பெண் திட்டம், படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அதே போல காலை உணவு திட்டம், திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம், நம்முடைய 4 முதல்வன் திட்டம், கிட்டத்தட்ட 2.25 லட்சம் மாணவர்கள் இளைஞர்கள் பயன்பட்டு நல்ல சம்பளத்தோடு கூடிய உயர்கல்வி படிச்சு சம்பளத்தோடு கூடிய நல்ல வேலைக்கு போயிருக்காங்க இளைஞர்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் இளைஞர்கள். மக்களுடைய முதல்வன் சொல்லிட்டு நம்ம ஊர்ல நடந்துச்சு 18ஆம் தேதி 19ஆம் தேதியில இருந்து. அதுல கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இன்னைக்கு கண்மணி அக்கா வந்து அந்த உதவி கொடுத்தாங்க. அவர் சொல்றாரு, ஏமா 40 வருஷம் காத்து கிடத்தேன்னு சொல்லுது. ஒரு அம்மா வந்து கண்மணிக்கா கையும் என் கையும் பிடிச்சி நன்றி சொல்லிட்டு, ஏமா 40 வருஷம் காத்து கிடந்தேன், இன்னைக்கு எனக்கு பட்டா வந்திருக்குன்னு சொல்லுது. அதுதான் முதலமைச்சர் அவர்கள். அவை பார்த்து ஒவ்வொரு மக்களுக்கும் கோரிக்கை செய்து வருகிறார்கள். ஆனா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எதிர்கட்சியா தன்னை நினைத்து கொண்டு இருக்கிற உண்மையிலே எதிர்கட்சி கிடையாது பாஜக. நோட்டாவோட கூட வாங்குறாங்கன்னு பார்ப்போம். ஆனா அவங்க தங்களை எதிர்கட்சியா நினைச்சிட்டு அப்படி ஒரு மாயை உருவாக்குவதற்காக அவங்க பாட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால அவர் சொல்றாரு, நாங்க வந்து வெள்ள நிவாரணம் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி தாலுக்கா, திருநெல்வேலி தாலுக்காக்கெல்லாம் 6000 ரூபாய் கொடுத்தோம். பாதிக்கப்படுற மக்களுக்கு ரேஷன் கார்டுக்கு 6000 சொன்னா அவர் சொல்றான், அண்ணாமலைன்றவர் சொல்றாரு 10,000 கொடுக்கணும். ஏன் நீ ஒன்றிய அரசுல உன்னால பேச முடியலன்னு சொன்னா அதுக்கு பதில் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி தொகுதி சீரமைப்பு செய்வோம்னு சொல்றாங்க மத்திய அரசு. 1971 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதற்கு பின்பு 2011 எடுக்கப்பட்டது. ரெண்டுக்கு இடையில பாத்தீங்கன்னா வட மாநிலங்களில் அதிக அளவு மக்கள் தொகை உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 63% ஜார்க்கண்ட் உயர்ந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் 55% உயர்ந்திருக்கு. ஆனா கேரளா 36%, தமிழ்நாடு 43% உயர்ந்திருக்கு 2071க்கும் 2011க்கும். அப்ப நம்ம மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி சீரமைப்பு சொன்னா நமக்கு 40 தொகுதி பாராளுமன்ற தொகுதி குறையும். அவங்க நினைக்கிறாங்க, என்னடா தமிழ்நாட்டில் கால் கொண்டவே முடியல, தமிழ்நாட்டுக்காரையெல்லாம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கான்,
ரொம்ப பகுத்தறிவோட இருக்கிறான். தந்தை பெரியார் அவர்களா, பேரறிஞர் அண்ணா அவர்களா, முத்தமிழர் கலைஞர் அவர்களா புடம் போடப்பட்ட மண்ணா இருக்குது. நம்ம என்ன ஒரு பொய் பண்ணாலும் மாயஜாலம் பண்ணாலும் படிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பேசாம எந்த தொகுதியை குறைச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கும் தலையாட்டுறாங்க இங்க உள்ள பாஜக. ஆகவே நம்ம நலன்கள் ஒரு அக்கறை இல்லாத ஒரு கட்சியாளர்களும் மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க என்பதை நம்ம கூறிக்கொள்ள முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.